அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனில் வந்து 3 இருக்கும். முதல் வந்து பிக் ஒமேகா, பிக் தீட்டா. பிக் வந்து ஒர்ஸ்ட் கேஸு, இது வந்து பெஸ்ட் கேஸு, இது வந்து ஆவரேஜ் கேஸு. ஓகே, அடுத்து வந்து என்னென்னா டிஎன்ஜிஎன் 2 சொல்லுவாங்க. டிஎன்னா நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஜிஎன்னா கிவன் டைம் காம்ப்ளெக்சிட்டின்ற மாதிரி பார்த்துக்கணும். பிக் ஓல் என்னென்னா ஜிஎன் தான் பெருசாக இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஓகே, அதே இது பிக் ஒமேகாவில் எப்படி இருக்குன்னா டிஎன் தான் பெருசாக இருக்கும். ஓகே, அதே வந்து பிக் தீட்டால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிக் தீட்டால 2 கண்டிஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஜி ஆஃப் 1ன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஜின்னு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். அப்போ வந்து பிக் ஓ வந்து என்னன்னா டிஎன் தான், டிஎன் வந்து ஸ்மாலராக இருக்கணுமா. ஸோ அதனால கிராஃப் எப்படி இருக்குன்னா டிஎன் வந்து ஸ்மாலராக இருக்கா, ஜிஎன் மேலே இருக்கா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2n(n-1/2) சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணால் n² - n வரும். மேக்ஸிமம் உள்ள டிகிரி உள்ளது n² தான். அப்போ n² தான். n² இங்கே வந்து அவங்க g ஆஃப் n என்ன கொடுத்துருக்காங்க, g ஆஃப் n நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த கேஸில் வந்து n³ எடுத்துக்கிறோம். g ஆஃப் n n³ கொடுத்துருக்காங்க. அப்போ g ஆஃப் n தான் பெருசாக இருக்குது. ஸோ த கிவன் பிக் ஓ நோட்டேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 என்னன்னா n³ எடுத்துக்கிறோம், n² எடுத்துக்கிறோம். இது வந்து g ஆஃப் n, இது வந்து t ஆஃப் n, இது g ஆஃப் n. எது பெருசாக இருக்குது, t ஆஃப் n பெருசாக இருக்குது. அப்போ வந்து கிவன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதே மாதிரி தான் பிக் ஒமேகாக்கும். பிக் ஒமேகாவில் என்னது, டி ஆஃப் n தான் கிரேட்டராக இருக்கணும். ஸோ அதுக்கேற்றாப்புல கிராஃப் போடணும் மேலே இருக்க மாதிரி. அதே 2n × n-1/2 போட்டோம்னா n² n³ இருக்கும். n³ தான் g ஆஃப் n. ஓகே, g ஆஃப் n பெருசாக இருக்குது. ஸோ கிவன் கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ அது ஒபே பண்ணலான்னு சொல்லி எழுதிடணும், அவ்வளோதான். அதே அனதர் எக்ஸாம்பிள் வந்து n³ n² எடுத்துக்கலாம். அப்போ டி ஆஃப் n தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ கிவன் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அதையும் எழுதிடலாம். அடுத்து தீட்டா என்னன்னா இந்த கிராஃபை பாரு. இதில் வந்து டி ஆஃப் n வந்து இப்படி இருக்கா, இதுக்கு மேலே ஒரு கண்டிஷனு, கீழே ஒரு கண்டிஷன். g ஆஃப் 1 இருக்கும், g ஆஃப் 2 இருக்கும். இங்கே 1ன்னு போடணும், அவங்க போடல. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். g ஆஃப் 2க்கு கம்மியாக இருக்கணும், g ஆஃப் 1க்கு மேலே இருக்கணும். ஓகே, ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 1/2 n(n-1)ன்னு எடுத்திருக்காங்க. g ஆஃப் n n² எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் ½ n² வரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் n² தான் வரும். n² தான் டி ஆஃப் n வரும். g ஆஃப் n நம்ம கன்சிடர் பண்ணது வந்து n² தான். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ட்ரூன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துடணும். இதில் நான் ஒன்று சொல்ல வந்துட்டேன். இப்போ கேன்சல் பண்ணிட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஹையஸ்ட் டிகிரி எது வருதோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கணும். மீதி எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து ரெக்ரஸிவ் நான் ரெக்ரஸிவ் இருக்குது. அதில் தான் நீ கொடுத்தது எல்லாமே இருக்குது. ஓகே, அது ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு சொல்லிடுறேன். அதில் தான் நீ கொடுத்த எல்லா டவர் ஆஃப் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ரெக்ரஸிவ் அல்காரிதம்ஸில் நான் ரெக்ரஸிவ் எல்லாமே ஒரு சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, என்னன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா டிசைட் ஆன பேராமீட்டர் இண்டிகேட்டிங் த இன்புட் சைஸ். முதல்ல வந்து இன்புட் சைஸ் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் சைஸை
டிசைட் பண்ணிக்கணும். லைக் இப்போ ஒரு அரே பாஸ் பண்ணுறேன்னா இதுக்கு வேல்யூ வந்து n இருந்துச்சுன்னா ஸோ அதோட இன்புட் சைஸ் என்னன்னு சொல்லி n = 5 அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அதில் பேசிக் ஆப்ரேஷன் இந்த அரேவை பாஸ் பண்ணி என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன் அடிஷன் பண்ண போறியா, சப்ராக்ஷனா இல்லை மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா அதுவே பேசிக் ஆப்ரேஷன் பார்த்து வைக்கணும். அடுத்து என்னன்னா அந்த பேசிக் ஆப்ரேஷன் வந்து பேசிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா இப்போ ப்ளஸ் பண்ணுறோம் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறோம், அது வந்து நம்மளோட இன்புட் சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு பார்க்கணும். டிபெண்ட் பண்ணி இருந்தால் தான் ப்ரொசீட் பண்ணணும். எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அவங்க இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். என்னன்னா நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவிஷன் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் சைஸாக செக் பண்ணும். அது வந்து இன்புட் சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அடுத்து அப்படி டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா எத்தனை தடவை வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு செய்யணும். ஓகே, நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேசிக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் சொல்லணும். அடுத்து அவ்வளோதான். எஸ்டாப்ளிஷ் த ஆர்டர் ஆஃப் க்ரோத். ஆர்டர் ஆஃப் க்ரோத் எப்படின்னு சொல்லிடுறேன். ஆர்டர் ஆஃப் க்ரோத் வந்து இங்கே இதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிரு. மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னென்ன அரேக்கு வந்து n, அது யூனிக் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து n², மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் n³, பைனரி டிஜிட்ஸ்க்கு வந்து log n. அவ்வளோதான். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா 5th ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்புட் அரேயோட சைஸை பார்க்கணும். அடுத்து வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா பேசிக் ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து அதில் எத்தனை தடவை பண்ணுறோன்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் சைஸான்னு பார்க்கணும். அது எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபோர்த் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த பேசிக் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது. ஓகே, ஃபிஃப்த்து இது வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் க்ரோத்.